சின்ன வயசுல இருந்து நீங்க அனாதையா இருந்தீங்க, நிறைய தப்பை பண்ணீங்க. கடைசியில் போலீஸ் உங்களை பிடிச்சி சீர்திருத்த பள்ளியில் போட்டுருக்காங்க. வளர்ந்துட்டீங்க, நீங்கள் வெளியே போகிற நேரம் வந்துருச்சு. ஏசை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவரை கொஞ்சம் பிடிச்சிக்கிங்க. இனிமேலாவது திருத்தெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கு. உங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுறேன், கண்ணை மூடுங்க. எங்க பசங்களை காணும்? இன்னும் நீங்க திருந்தலையா? ஏசப்பா அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும். அந்த பெரியவர் நம்ம நல்லா இருக்கும் தான் ஜபம் பண்ணாரு. ஆனா அவருக்கிட்டே பத்து அடிச்சுட்டேன். ஏன் தான் இப்படி பண்ற? போதா, இனிமேதான் நம்ம உதச்சி சம்பாதிக்கணும்டா. யாரை உதச்சி சம்பாதிக்க போறாங்க? டேய், வேலைக்கு தெரிஞ்சு சம்பாதிக்கலாம்டா. வேலையா? ஏய், என்னால 5க்கும் 10க்கும் அலைய முடியாது. சரியா? போனோமா எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். இப்போ பாரு, அவன் ஒருத்தன் போறான், அவன் மூஞ்சில் இழிச்ச வாங்கி எழுதி ஒட்டியிருக்கு. அவன் கையில இருந்து போனை எப்படி ஆட்டிய போடுறேன்னு எனக்கு பார்த்து கத்துக்கோடா. சரியா? டேய் வேணாடா, டேய் அவங்க அம்மா போயிட்டு வாடா. டேய் வாடா. அன்புள்ள கீதாவுக்கு கோபால் எழுது. இதுதான் விஷயமா? இப்ப சார், யா நீங்க தானே கோபால்? எஸ். அந்த சிகப்பு கலர் சுடிதார் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சிகப்பு கலர் சுடிதார்? அதான் சார், கீதா. கீதா? ஆமா சார். ஆமா, நீ யாரு? நீ யாரா எனக்கு என்ன? ஏன் வேலை ஆனா சரி. அன்புள்ள கீதாவுக்கு கோபால் எழுதும். இது நான் எழுதுன லெட்டர் ஆச்சு. ஐயோ, திருட திருட. பாப்பல புது முதல்ல பதிலா திருப்பி அதுக்கு வைக்கணும். இந்தடா மிளகா பொடி வச்சுக்கோ. சொல்லும் போது அவன் மூஞ்சி ஊதணும். சரியா? சீதா, இதான் கதிக்கு தான் வந்து அண்ணே, சட்டை எதுவும் கரை இருக்கு பாருங்க. பையன் ஓதுதா ஓதுவானே ஏன் மேல துள்ளி விடுற? நான் அப்புறம் பாத்துக்கிறேன். குழப்பத்தை மந்து போத்ததா புதா. அங்க ஒருத்தன் வராம. ஏய், நீ தொம்மாது, அவனை நான் பாத்துக்கிறேன். முதலா பத்தி தான் ஓந்து பாக்குறா. இப்ப பாத்து என்ன பத்திக்குது? உங்க தடுத்த காக்கா அக்கிக்கு பத்திக்குது. ஐய, ஆமா, பாயும் காக்காவா இருக்கும் போல இருக்கு. என்னங்க வாட்ட போயிட்டு கையில என்ன வச்சுக்கோங்க. நீங்க கொடுங்க. அந்த பத்துரும் பத்துரும். எங்க போனாங்க? பாத்தீங்களா, களவாணி பசங்க போல இருக்கு. குப்பையை போல் நானும் வந்தேன், அதை போய் தூக்கிட்டு போட்டுங்க. சரி, எனக்கு ஒரு வேலை வச்சோம். குப்பை வண்டியை பார்க்குற வேலை இல்லை. தம்பிங்களா, எங்க இருந்தாலும் நல்லா இருந்துப்பா. பிடி 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 பிடி. என்னடா உள்ள என்னமோ இருக்குது? சொன்னே கேட்டியா? பெரியவங்க போய் ஏமாந்துருக்கேன். டேய், இதான் இனிமே வேலைக்கு வாத்தா. ஒரு வீட்டுக்குள்ள போதும், அல்லது துதுத்தோம். சரியா? எங்க வீட்டுல யாரும் இல்லைங்களா? யாருமே இல்லையே, நான் மட்டும் இருக்கேன். இல்ல, ஏசி ரிப்பேர் பண்ண வந்திருக்கோம். ஏசியா? பெட்ரூம் இருக்கு, போக. ரூம் சாவி? பெட்ரூம்லாம் சாவி இல்லைங்க, எப்பவுமே திறந்து தான் இருக்கும். சட்டி விட்டு வேலையை முடிச்சு கிளம்புங்க. பீரோ சாவி? பீரோ சாவி பீரோக்கு வேலையே இருக்கு. கொஞ்சம் பணமா போயிடல நிம்மதியா.
ஜெய் சரியான பேக்காக்குதான்டா. சரி நான் வந்து பேச்சு கொடுத்தேன். நீ புதுவதை கட்சி மேத்லாம் ஆட்டி போட்டு வேலை வருது சரியா? என்ன பாக்கல WWF அப்படின்னா இதான் இது இதேதான். நல்லா சூப்பரா இருக்குல்ல. அவன் நம்ம அடி அடிக்கிறான் பார்த்தீங்களா? தினமும் போதாங்க டெய்லி போடுவோம். வேலை டெய்லி பார்த்துட்டு அப்படி எத்தனை வந்துக்கா ஜாலியாக டெய்லி 9 மணிக்கு நீங்க வந்துருங்க. நம்ம வரோம் போயிருந்தா எல்லாம் முடித்தாதா? டிவியும் அவனை தவிர மற்ற எல்லாமே வண்டி ஏறிச்சு. இவன் தூக்கிலாம்டா. அவன் பார்த்துட்டு இருக்கான். எப்படா தூக்குறது? டபுள் போகுது. பார்த்தே வந்தா அதை நான் பார்த்துக்கிட்டேன். தம்பி புதுக்கு தூக்குடா 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 தூக்குடா. யார் பாருங்களா? இல்ல வீடு காலி பண்றேன்னா வீடு காலி பண்ணா முன்ன எப்படியோ பார்த்தே இல்ல வண்டி ஓட்டு வந்தேன். வண்டி ஓட்டு வந்தேன். சரி பார்த்து போங்க. திட்டு பசங்க ஊர் இது ஜாக்கிரதா போங்க. சரி சரி ஜாக்கிரதை. திருட்டுலாம் போர்ல இருக்குதுடா. பெருசா திருடி பெருசா செட்டில் ஆகணும்டா. பேங்க்கு ஏடிஎம் இந்த மாதிரி இறங்கி பல்க் அமௌண்ட் செட்டில் ஆயிடலாம்டா. அதெல்லாம் ஹைடெக் பண்ணுவாங்கடா. டேய் நம்ம என்ன மட்டும் சாதா திருடுங்களா? நம்மள ஹைடெக் தான் பண்றோம். அதுவும் இன்னைக்கு நைட்டே சரியா? வேணாடா. டேய் வாடா வாடா. எங்கடா ஓடுற? அதான் உனக்கு இன்னைக்கு தூக்குதாங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஆதாரமே உங்களோட இருந்த அவனும் ஆக்சிடென்ட்ல செத்து போய் அப்படிதானே உனக்கு 15 தூக்கு எனக்குமா? இந்த ரூம் தான் உனக்கு. இனிமேல் ஆண்டவனே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்டா இப்படி தப்பு பண்ணி இந்த சின்ன வயசுல செத்து போறீங்க? தம்பி நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க சொல்லுங்க. இதோ பொழப்புக்காக திருடிந்தானா கொலைன்னு சொல்லிட்டு ஜெயில போட்டாங்க. 15ஆம் தேதி தூக்குடா. போறேன் யாரு இருக்கா? சாவதா போறேன். சாவு போறேனா? செத்து என்ன போறீங்க? செத்து இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பாதி நரகத்துக்கு போக முடியும். இல்லப்பா நீயும் பரலோகத்துக்கு போகலாம்ப்பா. நான் அனாதனா? இல்ல நீ அனாதை இல்லப்பா. உன்னை நேசிக்கிறது ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா சொல்றீங்க? உலகம் தோன்றும் முன்னே உன்னை நான் அனாதனா? இல்ல நீ அனாதை இல்லப்பா. உன்னை நேசிக்கிறது ஒருத்தர் இருக்காரு. என்னன்னா சொல்றீங்க? உலகம் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டாரே தேவன். கருவினில் உருவாகும் முன்னே உன்னை பிரித்தெடுத்தாரே தேவன். யார் அவர்? கிறிஸ்து உனக்காய் அடிக்கப்பட்டார்.
போனவன் உன்னால சாகல. அவன் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் ரிப்போர்ட் வந்துருச்சு. உனக்கு விடுதலை, நீ போகலாம். ஆண்டவரும் கூட இருக்கிறாரையா. பாத்தியாப்பா, அர்ப்பணிச்ச நிமிஷம் கூட அதுக்குள்ள ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுத்தது. எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருக்க கிருபையை மட்டும் இழந்துடாது. ஏதோ கிருபையில வாழ்ந்து ஓடுது, உங்க இறக்கத்தை